இல்லை. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புது வீட்டுக்கு வந்து நீங்கள் ஷிஃப்ட் ஆகுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே, அதாவது பால் காய்ச்சுவோன்னீங்கன்னா அன்றைக்கி வந்து என்னென்ன திங்ஸ்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட்டு போட்டு, நாங்கள் இப்போது வந்தனால என்னென்னலாம் நாங்கள் பண்ணோம், அந்த செக்லிஸ்ட் எப்படி இது பண்ணுறது அப்படிங்கிறது சொல்கிறேன். ஸோ தட் நீங்கள் இப்போ மாற போகிறீங்க, ஷிஃப்ட் ஆக போகிறீங்க அப்படின்னா இந்த திங்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுட்டு மறக்காமல் எடுத்து வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து நாளைக்கு ஷிஃப்ட் ஆக போகிறீங்க அப்படின்னா முன்னாடி நாளே வீட்டுக்கு போய் ஆல்ரெடி அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்துருந்தாலுமே நீங்கள் வந்துட்டு ப்ரூம் மாப் எடுத்துகிட்டு போயிட்டு இன்னொரு வாட்டி க்ளீன் பண்ணி மாப் போட்டு வைப்போங்க. அதுக்காக ப்ரூம் மாப் வாங்கிக்கோங்க. அண்டு நீங்கள் க்ளீனர் என்ன நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, லைசால் இல்லை வேறு ஏதாச்சும் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது ஒன்று வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பக்கெட்டு மக்ஸு இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ தட் நம்ம ஃபுல்லாகவே ஒன்ஸ் க்ளீன் பண்ணிவிட்டு நீட் பண்ணிட்டு வந்துடலாம். அண்ட் தென் நியூஸ் பேப்பர்ஸ் வந்து எதுக்கும் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஷெல்ஃப் மட்டும் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நான் வந்து ரெண்டல் ஹவுஸ் பற்றி சொல்லிட்டுருக்கேன். நீங்கள் ஓன் ஹவுஸாக இருந்தாலுமே உங்களுக்கு நியூஸ் பேப்பர்ஸ்லாம் தேவைப்படும். எதுக்கும் வச்சுக்கலாம். ஷெல்ஃப்ஸ் எல்லாம் வந்துட்டு சும்மா அப்படியே தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம ட்ரெஸ்ஸோ இல்லை என்ன வைக்கிற மாதிரி திங்ஸ் வைக்கிற மாதிரி இருந்தால் கூட நியூஸ் பேப்பரை போட்டு விட்டு அதை மேலே வச்சுக்கலாம். அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், நீட்டாகவும் பார்க்கறதுக்கு இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் வந்து முன்னாடி நாளே அங்கே வீட்டுக்கு போயிட்டு ரெடி ஆகிட்டு அங்கேருந்தே அப்படியே பால் காய்ச்ச போகிறீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக நீங்கள் வந்துட்டு குடிக்கிற ஐட்டம், உங்களோட டூத் ப்ரஷ்ஷு, ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பேக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை நாங்கள் பழைய வீட்டிலேருந்து ரெடி ஆகிட்டு காலையில் ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் நம்ம கிளம்பி போக போகிறோம் அப்படின்னா இதெல்லாம் வேண்டாம். நீங்கள் அதுக்கப்புறம் கூட பொறுமையாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த ட்ரெஸ்ஸஸ்ஸு, சோப்ஸ், ஷாம்பூ இந்த ஐட்டம்ஸ் எல்லாம். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து மார்னிங் வந்து பால் காய்ச்சுவீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பேர் நீங்கள் இன்வைட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி 1 லிட்டர் ஒரு 2 லிட்டர்ஸ் பால் வாங்கிக்கோங்க. பால் காய்ச்சல் அந்த பாத்திரம் புதுசாக தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதனால் பால் காய்ச்சல பாத்திரம் வந்து புதுசாக எடுத்துக்கோங்க. டீ தூள், காஃபி தூள் அந்த மாதிரி கூட எடுத்துக்கோங்க. ஏன்னா சில பேர் வந்துட்டு பால் அப்படியே பச்சையாக அந்த மாதிரி பால் கொடுக்க மாட்டாங்க. அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம டீ கூட ஆற்றி கொடுத்துக்கலாம், டீ ஆர் காஃபி. அது முக்கியமாக சிலிண்டர், அடுப்பு இதெல்லாம் வந்து நீங்கள் முன்னாடி நாளே வந்து செட் பண்ணிவிட்டு போயிடணும். கரெக்டாக அடுப்பெல்லாம் எரியுதா இல்லை கேஸ் எல்லாம் கரெக்டாக போட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நீங்கள் தேங்காய் உடைக்கிறதுக்கு அருவாள் ஒன்று எடுத்துக்கணும். அது அப்படி அவைலபிளாக இல்லைன்னா ஏதாச்சும் கல் அது மாதிரி அந்த ஏரியாவில் இருக்குது அப்படின்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க முன்னாடி நாளே. அப்படின்னா அருவா பெஸ்ட்டு நம்ம வீட்டில் பழைய வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அண்ட் தென் வடிகட்டி, டீ வந்து சப்போஸ் டீ வைக்கிறீங்க, காஃபி வைக்கிறீங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்போயுமே வந்து அந்த ஆடையெல்லாம் படிஞ்சதுன்னா வடிகட்டிட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ தட் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஐ திங்க் அவ்வளோதான், எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் விட்டு போயிருந்தேன் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு எனக்கு ஞாபகப்படுத்துங்க. தேங்க்யூ. அதே மாதிரி சாமி கும்பிடும்போது அந்த பெல் அடிப்போம் இல்லையா, பெல் வேணும். அதனால் பெல் எடுத்துக்கோங்க. ஐ திங்க் அவ்வளோதான், உங்களுக்கான வீடியோ இதுதான். ஃபர்ஸ்ட் டே நீங்கள் பால் காய்ச்சினப்போ என்னென்ன தேவையான விஷயங்கள், சாமி கும்பிட்றப்ப என்னென்ன உங்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு இதுக்கப்புறம் என்னெல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். Thank you for watching. Okay.